சரியாக செயல்படாத ஒன்றிய செயலாளர்கள் மாற்றப்படுவார்கள் என திருச்சி கூட்டத்தில் அமைச்சர் KN நேரு அதிரடியாக கூறியுள்ளார். திருச்சி மத்திய மாவட்ட செயற்குழு கூட்டம் இன்று சாஸ்திரி ரோடு பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு திருச்சி திமுக மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி, திமுக முதன்மை செயலாளரும் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு ஆகியோர் தலைமை தாங்கினர். இந்த கூட்டத்தில் மத்திய மாவட்ட திமுக ஒன்றிய செயலாளர், பகுதி, வட்டம், பேரூராட்சி, நகராட்சி செயலாளர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு கூறுகையில், திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் அண்மையில் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக திருச்சி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கால நிலவரங்கள் குறித்து விரிவாக என்னிடம் திமுக தலைவர் ஸ்டாலின் கேட்டறிந்து சில அறிவுரைகளை வழங்கியுள்ளார். அதன்படி நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தீவிரமாக செயல்பட்டு வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக கழகம் ஆட்சி அமைக்க அனைவரும் உழைக்க வேண்டும். இதுவரை தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு பிறகு தொடர்ந்து 10 ஆண்டுகள் அதிமுக ஜெயலலிதா ஆட்சி செய்தார் என பெருமையுடன் அதிமுகவினர் சட்டப்பேரவையில் தெரிவிக்கின்றனர். ஆகையால் இவற்றை முறியடிக்கும் வகையில் வருகின்ற தேர்தலில் மீண்டும் திமுக கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும். முதல்வராக ஸ்டாலின் அமர வைக்க நாம் அனைவரும் செயல்பட வேண்டும். அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தாத கூட்டணி. அதேபோல் புதிய கட்சிகள் தொடங்கி இருப்பவர்கள் கூட்டணியோ அல்லது தனித்து நிற்பவர்கள் என்று தெரியவில்லை. எதுவாக இருந்தாலும் வருகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும். யாரும் என்னை தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். திருச்சி மத்திய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் மற்றும் பகுதி, வட்டம், பேரூராட்சி, நகராட்சி செயலாளர்கள் தொடர்ந்து கட்சியில் இருக்கும் தொண்டர்களுக்கு இடையே பல்வேறு மனக்கசப்புகள் இருக்கலாம். இவை அனைத்திற்கும் நாம் நிச்சயம் பதில் கூறுகிறேன். தலைமை கழகத்திலிருந்து சரியாக செயல்படாத ஒன்றிய செயலாளர்களை மாற்ற வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். ஆகையால் நமது மாவட்டத்தில் சரியாக செயல்பட முடியாதவர்கள் தானாக முன்வந்து மற்றவர்களை முன்மொழிய வேண்டும். இல்லை என்றால் சரியாக பணியாற்ற வேண்டும். இதையும் மீறினால் சரியாக செயல்படாத ஒன்றிய செயலாளர் மாற்றப்படுவார்கள். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை ஸ்ரீரங்கம், லால்குடி பகுதிகளில் பல்வேறு இடங்களில் மிகுந்த கவனம் செலுத்தி செயல்பட வேண்டும் என தலைமை கழகம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாகவும் வருகின்ற தேர்தலில் நாம் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பதை தொடர்பாகவும் 41 தொகுதி மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் வட்டம், பகுதி, பேரூராட்சி, நகராட்சி செயலாளருடன் வரும் 3ஆம் தேதி காலை கலைஞர் அறிவாலயத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. அதில் தெளிவாக நான் அனைவரிடமும் தலைமை கழகம் கூறிய கருத்துக்களை எடுத்துரைக்க உள்ளேன் என தெரிவித்தார். உதாரணத்துக்கு லால்குடி தொகுதி எந்தெந்த இடத்தை சரியாக பார்க்க வேண்டும் என்று குறித்து கொடுத்திருக்கிறார்கள். எந்த இடத்துல சரியாக இருக்கிறது, எந்த இடத்துல கூடுதலாக இருக்கிறது, எந்த இடத்துல அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதை 3ஆம் தேதி கொடுத்து ஒன்றிய செயலாளரை வர சொல்லியிருக்கிறது. இந்த கூட்டத்திலே ஒன்றிய செயலாளர் இருக்கிறார்கள். தொகுதி பார்வையாளருக்கு காப்பி தரோம். உங்களுக்கு நீங்கள் போய் பார்த்து ஒவ்வொருத்தராக பார்த்து அந்தந்த வார்டு பூத்து நம்பர்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த பூத்தில் யார் இருக்காங்க செயலாளர் பார்த்து சொல்கிறதுக்காக தான் இந்த கூட்டம். அதை நம்முடைய வைரமணி முன்பாகவே இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதை எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. வந்துக்கிறவங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு அருமையான தேர்தல். இந்த வரைக்கும் சமூக வலைதள பொறுப்புகளிலே அதிமுக பாஜக கூட்டணி என்பது பொருந்தாத கூட்டணி என்று அனைவருமே சொல்லி வந்திருக்கிறார். இதுதான் இருக்கிறது. திமுக கூட்டணி என்பது வலுவான கூட்டணியாக இருக்கிறது. நமக்கு புதிதாக வந்த கட்சிக்காரர்கள் இயக்கத்தை தோன்றிருக்கிறவர்கள் அவர்கள் தனியாக நிற்கிறார்களா, யாரோடு சேர்ந்து நிற்கிறார்களா, அவர் தனியாக நிற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இன்றைய அளவிலே அனைத்து பார்வையாளர், அரசியல் பார்வையாளர்களும் மீண்டும் தளபதி தான் இந்த நாட்டுடைய முதல் பார்வையாளர். இது ஒரு முக்கியமான காலகட்டம். ஒவ்வொரு தேர்தலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு பிரச்சனை வரும். ஒரு தடவை கூட்டணி சேர்ந்து நம்மளை இருப்பாங்க, ஒரு தடவை கூட்டணி பிரிஞ்சு தனியாக நம்ம ஓட்டை பிரிக்கிற மாதிரி எடுப்பாங்க. திமுகவை அவங்களுக்கு ஒட்டுமொத்த எதிரியாக திமுகவை கருதி தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் கலைஞர் தளபதி அவர்கள் தான் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இந்த கூட்டம் இன்றைக்கு ஆரம்பிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. திருச்சியை பொறுத்தளவு ஒன்றிய செயலாளருக்கு நான் பொதுவாக சொல்லிக் கொள்கிறேன். உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை
நீங்கள் சரியாக செயலாற்றுங்கள். ஏனென்று நான் இதுவரைக்கும் இந்த ஒன்றியத்தில் யாரையும் பிரித்து இன்னார் என்று பிரிக்கவில்லை. ஆனால் எல்லா மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட 15,000 ஓட்டுக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் போட்டார். எல்லா மாவட்டங்களிலும் நான் தலைமையிலிருந்து பார்க்கிறேன், அதிகபட்சம் 20,000 வாக்குகள் இருந்தால் தனி ஒன்றிய செயலாளர் போட்டுவிட்டார். அதே மாதிரி ஒரு நகரத்தை இப்போ நம்ம எப்படி 2ஆக பிரிச்சிருக்கோம், கரூரில் 4ஆக பிரிச்சிருக்கோம், புதுக்கோட்டையெல்லாம் 2ஆக பிரிச்சிருக்காங்க. நகரத்தில் இருக்கிற வார்டு செயலாளர்களையும் அவர்களையெல்லாம் 2 ஆளாக போட்டு விட்டாங்க தமிழ்நாட்டில். நம்ம என்ன ஒன்றுமே போடல. நம்ம காரணம் நம்மகிட்ட நம்ம ஆளுங்க பார்த்துக்குவாங்கிற தெருவில் தான். ஆனால் நேற்று பெண் டீம் எங்களுக்கு சொல்றது என்னன்னா, நீங்கள் போடுறீங்களா இல்லை நாங்களாக போட்டுக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் போடலைன்னா நம்ம 3 வார்டில் இப்போ செயலாளர் இல்லாமல் இருக்கிறாங்க, அந்த செயலாளரையும் சேர்த்து நீங்கள் எல்லா இடத்துலையும் பிரித்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே இந்த கூட்டம் நடந்தது பாருங்க. இந்த கூட்டம் என்னுடைய இப்போ சொன்னார், நீங்கள் இந்த கூட்டம் இந்த மாதிரி பிரித்து 10ஆம் தேதி கூட தலைமைகளிலிருந்து அவருக்கு வந்திருக்குங்கிற மாதிரி ஒரு 2-3 நாள் முன்ன இருந்தாலும் பூரா லிஸ்டையும் அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. எது ஒரு தொகுதி ஒரு ஒன்றியம் இருக்கு, ஒரு ஒன்றியத்தில் பார்க்கலாம். அந்த ஒன்றியத்தில் இப்போ பெரிய ஒன்றிய செயலாளர் இருக்கார், செல்வராஜ் ஒன்றிய செயலாளர் இருக்கார். அவங்க 30,000 ஓட்டு பார்க்குறாங்கன்னு சொன்னால் அந்த 30,000 ஓட்டில் 150 ஓட்டு 200 ஓட்டுக்கு ஒரு 3 பேர் குழு மாதிரி ஓடணும். மெஜாரிட்டி கம்யூனிட்டி இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஜனத்தொகை மெஜாரிட்டி பகுதியில் இருக்கிற மைனாரிட்டியில் 3 பேரை போட சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கூத்தில் ஒரு 200 ஓட்டு இருக்கு, நம்ம மைனாரிட்டி ஓட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம இந்து மைனாரிட்டி சொல்கிறேன், முஸ்லீம் மத சார்பாக நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள் அந்நியில் இந்து சார்பாக இருக்கிற அந்த மைனாரிட்டி பீப்புளுக்கு 3 பேரை பொறுப்பாக போட்டு அந்த ஓட்டை கொண்டு வந்து சேர்வதற்காக அது ஒரு பொறுப்பு போட சொல்கிறாங்க. அதை ஒன்றிய செயலர் என்ன செய்யணும், பிஎல்சி சரியாக இருக்கா, அவங்கெல்லாம் நல்லா வேலை செய்கிறாங்களா, அது ஒரு கணக்கு எல்லாத்துக்கும் கணக்கு கொடுத்துருவாங்க. பிஎல்சி யார் என்னலாம் கொடுத்துருவாங்க. அதை கொடுத்து அதை பார்த்துங்கன்னா அதை மாற்றி கொடுத்தோம்னா கொடுத்துருவோம். அதே மாதிரி குழு போட்டுருணும். குழு இந்த 15-10 ஒரு 4,000 ஓட்டு 5,000 ஓட்டுக்கு நீங்கள் பார்க்குற மாதிரி 5 பூத்து 10 பூத்து 3 குழு போட்டு உங்கள் பகுதியில் எழுதி அதை கொண்டு வந்து சேர்க்கணும். ஆனால் எத்தனை குழு போட்டாலும் சரி, எத்தனை பிரித்து போட்டாலும் சரி, ஒன்றிய செயலாளர் தான் பொறுப்பேற்க முடியும். ஒன்றிய செயலாளர் மட்டும்தான் அதை செய்ய முடியும். எனவே ஒன்றிய செயலாளர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதில் தயவு செய்து என்னை தப்பாக நினைக்காதீங்க. இதுவரைக்கும் நான் ஒரு 30 ஆண்டு காலம் இந்த கழகத்தில் மாவட்ட செயலாளராக தொடர்ந்து தலைமை கழகத்தில் இருக்கிறேன். ஒரே ஒருவரை கூட நான் கட்சியிலிருந்து நீக்கியதில்லை. ஒரே ஒரு ஒன்றிய செயலாளரை கூட நான் நீக்கியதில்லை. ஒன்றிய செயலாளருக்காக நான் காவல்துறையில் சண்டை போட்டு நான் ஒன்றிய செயலாளர் மீண்டும் ஒன்றிய செயலாளர் ஆக்கியிருக்கிறேன். எனக்கு தகராறு வந்தபோது அவர்கள்லாம் சேர்த்திருக்கிறோம். தயவுசெய்து ஒன்றிய செயலாளர் உங்களுடைய பணியை சரி நீ இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களே, நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா அதெல்லாம் கேட்குறீங்க, அதெல்லாம் ரைட்டு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கும். வேறொரு செயலாளரும் ஒன்றிய செயலாளரும் இதை கவனமாக கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா வேற ஆள் நீங்களே சொல்லுங்கள், வேற ஆள் போட்டுருங்க. அது ஒன்றும் மாற்றம் இல்லை. ஏன்னா இதில் இனிமேல் சரியாக வேலை செய்யாதவங்களை வச்சுக்கிட்டு இழுக்க முடியாது, மேலே வாங்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா முத ஓட்டு நம்ம உறுப்பினர் சட்டத்தில் டாப்பில் திருச்சி மாவட்டம் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்கவுங்க முன்னேறிட்டாங்க. நான் என்ன நினச்சேன், நான் உங்கள்கிட்ட வெளிப்படையாக சொன்னேன், நான் நமக்கு எவ்வளவு சாதகமாக அவங்கள மட்டும்தான் நம்ம எந்த இது செய்யலாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். நம்ம 40% மேலே சேர்த்துட்டோம். அவங்க சொன்ன தலைவர் அவர்கள் தளபதி அவர்கள் சொன்ன குறியீடை நாம் தாண்டி விட்டோம். ஆனால் வேண்டுமென்றே மற்ற பொறுப்பாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் இதை தாண்டி அவர்கள் சேர்த்து முதலிடத்திலே 2வது இடத்துல நம்ம 3வது இடத்துல 4வது இடத்துல தான் இருக்கிறோம். நம்ம மண்டலம் டெல்டா மண்டலம் அது காரணம் நமக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. விவசாய பகுதியில் நிறைந்த பகுதியாக இருக்கிற காரணத்தால் இவ்வளவு தூரம் இந்த செல்லுலாம் நமக்கு அவங்களுக்கு அவ்வளவு தூரம் இல்லை. அது ஒரு காரணம். நமக்கு செல்லு 2 பேருக்கு ஒரு செல்லு நம்பர் வேணுங்கிற மாதிரி அதில் ஒரு காரணம் இருக்குது. அதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. ஆனாலும் எல்லாரும் தலைமை கழகம் என்ன சொன்னார்களோ அதை நிறைவேற்றி தந்து விட்டார்கள். அது எங்களுக்கு எல்லா மகிழ்ச்சியும் அதில் சிறந்த மகிழ்ச்சி. மற்றவர்களை காட்டிலும் கழகத்திற்கு தளபதிக்கு வாய்ப்புள்ள பகுதி என்பது நம்மளுடைய டெல்டா பகுதி மட்டும்தான். எனவே எவ்வளவோ மன
எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு மிக சிறப்பாக இந்த தேர்தலில் நாம் தளபதி அவர்களை பார்த்தீங்கன்னா 69 அண்ணா 67 அண்ணா வந்தாங்க. அண்ணா மறைஞ்சதுனால கலைஞர் 69 வந்தார். 69 கலைஞர் வந்து 71ஆம் ஆண்டு கலைஞர் தொடர்ச்சி 69லேருந்து 71 ஒரே வருஷத்தில் மறுபடியும் 2வது முறையாக முதலமைச்சராக வந்தார். அதற்கு புறப்பட்ட நடைபெற்ற தேர்தலெல்லாம் ஒரு தடவை வெற்றி வாய்ப்புகளை பெறுவது, ஒரு தடவை வெற்றி வாய்ப்பு இல்லாமல் போகுது, இப்படி தான் இருக்கிறது. ஜெயலலிதா 2001லையும் 2011, 2016 அவங்க தொடர்ந்து 10 ஆண்டு காலம் வாய்ப்பு வந்தபோது 32 ஆண்டு காலம் கழிச்சு எம்ஜிஆர் கழிச்சு ஜெயலலிதா தான் வந்து நம்ம வந்துட்டாங்கன்னு சொல்லி சட்டமன்றத்தில் பெருமையாக பேசுகிறாங்க. அதை முறியடித்து தளபதி அவர்கள் தான் 2வது முறையாகவும் தொடர்ந்து ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற அந்த நிலையை உருவாக்க வேண்டும். மற்ற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும். நம்ம பகுதியை பொறுத்தளவு எப்பவுமே கழகத்தினுடைய கோட்டையாக கலைஞருக்கும் சரி தலைமுறையாக இருக்கிறது. இல்லை சில பிரச்சனைகளுக்கு ஒன்றிய சில கட்சிக்காரங்களுக்குலாம் எனக்கு நல்லா பிரச்சனை இருக்குது. நான் பத்திரிகையாளர்களுக்காக நேரடியாக என்னால் பேச முடியாது. ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் 3ஆம் தேதி இன்றைக்கு முழுமையாக உங்களிடம் சொல்லிவிடுகிறேன். நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதையெல்லாம் முழுமையாக நான் 3ஆம் தேதி அறிவாலயத்தில் காலை 10 மணி அளவில் கூட்டம் இருக்கிறது. இதே ஒன்றிய செயலாளர்கள், அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பார்வையாளர்கள் முக்கியமாக அதில் வந்து கலந்து கொள்ள வேண்டும். அதில் இன்னும் விளக்கமாக இதில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா லால்குடி, ஸ்ரீரங்கம், அதே மாதிரி திருச்சி மேற்கு 3 தொகுதியிலும் எந்த இடத்துல இதை நாங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். எனவே ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர்கள்லாம், பேரூர் கழக செயலாளர்கள், குறிப்பாக பெட்டாவத்தலையாக இருந்தாலும் சரி, பூவாளூர் இருந்தாலும் சரி, இருக்கிற பேரூர் கழக செயலாளர்கள் லால்குடி இருக்கிறது, லால்குடி நகராட்சியாக இருக்குது, பூவாளூர் கள்ளக்குடி நகர பேரூர் கழகம், பேரூர் கழகம், இப்படி இருக்கிற பேரூர் கழகம், நகர கழகம், இதுதான் நம்முடைய வெற்றிக்கு மிக மிக பிரகாசமாக இருக்க போகிறது. 20,000 15,000 வாக்குகள் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய இடங்கள். ஒரு நகரம், லால்குடி நகரம் என்றால் 25,000 வாக்குகள் இருக்கிறது. அது அருகில் இருக்கிற ஆங்கரையும் மணக்காது சேர்த்தால் 35,000 வாக்குகள் இருக்கிறது. உங்களுக்கு நம்முடைய கழகம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், கழகத்தினுடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரே கவனம் தேடலாம். நமக்கு முசிறி எடுத்தால் 4 பேர் கழகம் அந்த பக்கம் ஒரே ஒரு நகரம் இருக்குது. அதெல்லாம் நான் ஓட்டு அதிகமாக இருக்குது. நம்ம மத்திய மாவட்டத்தில் சொல்கிறேன். இப்போ மணப்பாறைக்கெல்லாம் அவங்களுக்கு நகர கழகம் 30,000 40,000 ஓட்டு இருக்குது. பேரூர் கழகம் என்று எடுத்துக்கொண்டால் 10,000 15,000 வாக்குகள் இருக்கிற காரணத்தால் அதிலே நாம் அதிக கவனம் செலுத்துவோம் என்று சொன்னால் வெகுவாக நாம் வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். எனவே வந்திருக்கிற ஒன்றிய செயலாளர், பேரூர் கழக செயலாளர் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் உங்கள்கிட்ட இவ்வளோ தூரம் உரிமையாக கேட்குறோமே அப்படின்னு நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கலாம். அதுக்கு 3ஆம் தேதி என்ன கேட்டாலும் நான் அதுக்கு பதில் கரெக்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த நேரத்தில் சொல்லி வந்திருக்கிற வார்டு செயலாளர், திருச்சியில் இருக்கிற வார்டு செயலாளர், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற வார்டு செயலாளர் வந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு இடத்திலும் பெண்டிங் வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல வந்து வார்டு வந்து எந்த இடத்துல சரியாக இருக்குது, எந்த இடத்துல வேலை பார்க்கணும்லாம் சொல்லியிருக்காங்க. அதையும் உங்களுக்கு வார்டு செயலாளருக்கெல்லாம் அதை நான் தருகிறேன் என்பதை நேரத்தில் சொல்லி இந்த அருமையான கூட்டம் இன்றைக்கு முதல்ல எல்லாம் இப்போ தான் ஒவ்வொரு தொகுதியாக போடுறனார் வேலைலாம். அப்படிலாம் இல்லை, 40 தொகுதியை சேர்த்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றி தெரிவித்து சிறப்பாக செயல்படுவோம். மீண்டும் தளபதியை என்பதை தெரிவித்து வருகின்ற அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து அமைகிறேன். வணக்கம், நன்றி.